ஒரு வீடியோ ஆட் பண்ணுறேன், அது பாருங்கள். அது பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோ பார்த்துருப்போம், அதனால நமக்கு பார்த்து பழக்கம் ஆகிட்டுருக்கோம். நம்ம நேர்லேயே நம்ம கண்ணு முன்னாடி கூட பார்த்துருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ அதை பார்த்துட்டு எல்லோரும் பாவம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்வீங்க. ஸோ வீடியோ ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகிறவங்களுக்கு இதுதான் கதி. இதே மாதிரி எத்தனை பேர் செத்தாலும் சில பேர் திருந்தாத ஜென்மங்க இருக்குது. நீங்கள் எக்கேடா கெட்டு போங்க. ஆனால் நீங்கள் மட்டும் இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணல, நிறைய பேர் வண்டி ஓட்டிகிட்டு வராங்க. நீங்கள் வந்து சீன் போடுறன்ற பேரில் நீங்கள் சாவறது பற்றாமல் மற்றவங்களையும் சாவடிக்கிறாங்க சில பேர். வண்டி ஓட்டுறது பெருசு இல்லை, அது சேஃபாக ஓட்டணும், அதுதான் பெருசு. அதுதான் நிறைய பேர்கிட்ட இங்கே இல்லை. ஸோ எல்லோரும் இருக்காங்க, அவங்க முன்னாடி சீன் போட்டு ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே தவிர, நம்ம அப்பா அம்மா நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்லாம் யாருமே யோசிக்கிறது கிடையாது. சீன் போடுறது நீங்கள் போட்டு போயிடுவீங்க, அவங்க உயிர் போயிடுச்சுன்னா எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறோமே அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை பற்றி, இல்லை உங்கள் ஒய்ஃபு யாராவது இருந்தால் அவங்கள பற்றி யோசிச்சு பாருங்கள். ஸோ உங்களை நம்பி ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு யோசிங்க. யோசிச்சா அப்படி ஓட்ட மாட்டீங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அவங்க பக்கத்தில் எங்கேயாச்சும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுன்னா மார்னிங் போயிடுங்க. அந்த அவசர சிகிச்சை இருக்குல்ல, எமர்ஜென்சி, அங்கே உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக உட்காருங்க, எத்தனை பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்ட மாட்டீங்க. உயிரை அவ்வளோ பொத்தி காமிப்பீங்க. ஒரு நாள் இல்லை, கொஞ்சம் நேரம் தான் இருந்தேன் நான். அவ்வளோ கேஸு அதை பார்க்கும்போது அப்படியே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது அப்படின்னு, இப்படிலாமா நடக்குது அப்படின்னு, இவ்வளோ ஆக்சிடெண்ட்டாக நடக்குது நம்ம ஊரில் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு அப்போவாச்சும் புரியட்டும். இதுக்கு மேலே புரிஞ்சால் ஓகே, புரியாதவங்களுக்கு வேறு எதுவுமே சொல்லறதுக்கு இல்லை. சாவு உங்களுக்கு எழுதி வச்சிட்டாங்கன்னா அது வந்து தான் சேரும்.